என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்திலே வாக்குத்தத்தங்களை எப்படி நாம் சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகள், வாக்குத்தத்தங்களுக்கு பங்காளிகள், நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். நமக்கு வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஜபித்துக்கிட்டே இருக்கணும். வாக்குத்தத்தம் தான் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. எனவே நம்முடைய ஜெபத்தோடு கூட வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்வோம். ஜெபித்தால் தான் வாக்குத்தத்தங்களை பெற முடியும். வாக்குத்தத்தங்களை பெற்ற பின்பும் ஜெபிக்க வேண்டும் என்பதை உங்களோடு கூட நான் நேற்று தினத்தில் பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யலாம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 4வது வசனம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். இங்கு ஆபிராமுடைய தகப்பன் மரித்த பின்பு 11ஆம் அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஸோ ஆண்டவர் ஆபிராமை ஒரு பெரிய நோக்கத்தோடு இவருடைய வருங்கால சந்ததிக்கு ஒரு தேசத்தை கொடுக்கும் வண்ணமாக ஒரு தேசத்திற்கு இவரை ஒரு சுதந்திரவாளியாக அனுப்புகிறார். இந்த வாக்குத்தத்தங்களை பெற்ற ஆபிரகாமை கவனிச்சு பாருங்க. உடனே ஆண்டவர், நீங்கள் என்னை முதல்ல ஆசீர்வதிங்க, அதுக்கப்புறமா நான் போகிறேன், இல்லை எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அதுக்கப்புறமா நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர், முதல்ல எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க, என் சந்ததியை ஆசீர்வதிங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு பெருங்கூட்டமாக போய் நீங்கள் காமிக்கிற தேசத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஆபிரகாம் தேவனிடத்தில் ஒன்றுமே கேட்கலை. ஆபிரகாம்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஏற்கனவே கீழ்ப்படுதலை குறித்து நம்ம தியானிக்கும் போது இந்த குறிப்பை நான் சொன்னேன். கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படுதலை உடைய ஒரு மனிதன் என்றால் அது ஆபிரகாம் தான். ஏன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. ஆபிரகாம் அங்கே தேவன் சொன்ன உடனே அடையாளத்தை கேட்கல, அல்லது தேவன் சொன்ன உடனே ஏன் என்னை அனுப்புறீங்கன்னு கேட்கல, எதுக்காக இவ்வளோ நாள் வாழ்ந்த ஒரு இடத்த விட்டுட்டு என்னை அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஆபிரகாமோ அங்கே தேவனிடத்தில் கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தார். அதனால தான் இன்றைக்கி ஆபிரகாமை நம்ம ஜாதிகளுக்கு தகப்பனாக, முற்பிதாக்களிலே மூத்தவராக, ஆபிரகாம் ஒரு விசுவாச தகப்பனாக, தேவனுடைய சிநேகிதனாக, வேதம் சொல்லுகிறது ஒரு தீர்க்கதரிசியாக, இப்படி ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். ஆபிரகாமை கர்த்தர் சொன்னபடியே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்து நிறைவேற்றி அவனை ஆசீர்வதித்தார். காரணம் கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, எப்போல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோமோ அப்பெல்லாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளலாம். ஒரு வாக்குத்தத்தம் வந்த உடனே அதுக்கு என்ன நிபந்தனை வைக்கிறான்னு பாருங்க. அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவோம். அது ஒருவேளை கிரயம் செலுத்ததாக இருக்கலாம். அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை விடணும் அல்லது சேர்க்கணும் என்று இருக்கலாம். அது அடிஷனாக இருக்கலாம், சப்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரா நம்ம கீழ்ப்படிவோம். அதனால தான் இங்கே ஆபிரகாமை நாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் அழைக்கிறோம். பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய கீழ்ப்படுதல் பாருங்களேன். எவ்வளவு ஆண்டவருக்கு அவர் உத்தமமாய் வாழ்ந்தார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமலும் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். கீழ்ப்படிந்தால், செவி கொடுத்தால்,
நீங்களும் உங்கள் ராஜாக்களும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிப்பதற்கு கீழ்ப்படிதல் அவசியம். எங்கெல்லாம் கீழ்ப்படியலையோ கவனிங்க. கீழ்ப்படியாமல் தேவன் சொன்னதை நாம் செய்யாமல் அவர் சொன்னதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. தேவன் அதை வச்சுட்டாரு, நம்ம அதை பெறணும்னா அந்த வழியில் போக வேண்டும். அந்த வழியில் எதை விட்டுட்டு போகணுமோ அதை விடணும், எதை சேர்த்துக்கிட்டு போகணுமோ அதை சேர்க்கணும். எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அதற்கு நாம் அப்படியே செவி கொடுப்போம். பலியை பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் மிக உத்தமம், செவி கொடுத்தல் உத்தமம். இந்த நாளினுடைய மனப்பாட வசன சவாலிலே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 2, 3 வசனங்களை நாம் மனப்பாடம் செய்து கொள்வோம். ஆதியாகமம் 12, 2, 3. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, ஆபிரகாம் கேள்வி கேட்காமல் உமக்கு கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரித்து கொண்டாரே, அதே போல நாங்களும் எல்லா விதத்திலும் உமக்கு கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு தந்த எந்த நிபந்தனைகளையும் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய கிருபைகளை உமது பிள்ளைகளுக்கு தந்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.